இந்த வருட துவக்கத்திலே ஆண்டவருடைய வசனத்தை நீங்கள் வாக்குத்தத்தமாக பிடித்துக்கொண்டு ஜெபிக்க ஆரம்பியுங்கள். ஏசாயா 35வது அதிகாரத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருகிறார். வனாந்தரமும் வறண்ட நிலமும் செழிக்கும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பாலைவனம் சோலைவனமாக மாறுகிற நேரம் வந்துவிட்டது என்று ஆண்டவர் உங்களை உற்சாகப்படுத்துகிறார். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே வறட்சியும் கடனும் பிரச்சனைகளும் குடும்பத்திலே கண்ணீர் பாதைகளும் இருக்குமானால் ஆண்டவருடைய வசனத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே புதிய நீர் ஊற்றுகள் திறக்கப்படும். பரிசுத்த ஆவியானவருடைய நதி புறப்படும். அப்படி அவர் வரும்பொழுது அந்த வனாந்திரம் வயல்வெளியாக மாறும். பூக்களும் கனிகளும் நிறைந்த ஒரு தோட்டத்தை போல, ஒரு சோலையை போல உங்களுடைய வாழ்க்கை மாறிவிடும். தளர்ந்த முழங்கால்களும் பலப்படுத்தப்படும் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. ஒருவேளை உங்களுடைய சரீரத்திலே நோய் இருக்குமானால் ஆண்டவருடைய வசனத்தின்படி உங்களுடைய கை கால்களிலே கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டு நீங்கள் சுகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். கடைசியாக சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போகும். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். மோசே ஜெபித்தது போல நாமும் ஜெபிப்போம். ஆண்டவரே, துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு ஈடாக எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்று சொல்லி உங்களுடைய வசனத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். வார்த்தையின்படியே உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் பெருகுவதாக என்று சொல்லி உங்களுக்கு நான் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுகிறேன். God bless you.